இன்னும் அல்லாஹ் மனிதர்களை நீரில் இருந்து படைத்த பின்னர் அவர்களுக்கு வம்சத்தையும் சம்பந்தங்களையும் ஏற்படுத்துகிறான். மேலும் நம்முடைய இறைவன் பேராற்றல் உள்ளவன் என குர்ஆன் கூறுகிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவினர்களுடைய நல்லுறவையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவது என்பது இஸ்லாத்தின் மிக மிக வலியுறுத்திய கடமையான ஒன்றாகும். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களான முஸ்லிம்கள் மீது இதை கடமையாக ஆக்கியுள்ளான். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் தன் உறவுகளோடு உள்ள உறவை துண்டித்தால் அல்லாஹ் அந்த நபருடன் உள்ள கருணை என்னும் உறவை துண்டித்து விடுகிறான். கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமது வாழ்வாதாரம் பொருளாதாரம் விசாலமாகப்படுவதும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதும் யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவரே தன் உறவை பேணி வாழட்டும். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமது உறவு ரஹீம் என்பது அளவிலா அருளாளன் இடமிருந்து வந்த கிளையாகும். இறைவன் உறவை நோக்கி, உன்னோடு ஒட்டி வாழ்பவனுடன் நானும் உறவு பாராட்டுவேன், உன்னை முறித்துக் கொள்பவனுடன் நானும் முறித்துக் கொள்வேன் என கூறினான். எனதருமை சகோதரர்களே, உறவினர்களை துண்டித்து வாழ்வதன் தீமைகளை பற்றி இவ்வளவு கடுமையாக அல் குர்ஆன் ஹதீஸில் எச்சரிக்கின்றன. ஆனால் நம்மில் சிலர் சர்வ சாதாரணமாக ஆயுளுக்கும் உன் உறவே வேண்டாம் என ரத்தபந்த உறவுகளை கூட துண்டித்து வாழ்வதை நாம் கண்ணால் பார்க்கிறோம். இஸ்லாம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது? ஒருவர் தனக்கு பிடிக்காத ஒன்றை பேசினால் மன்னித்துக் கொள்ள வேண்டும், அல்லது தன் உறவை துண்டிக்க முயற்சி செய்தால் சேர்த்து வாழ வேண்டும். ஒரு உண்மையான ஒரு முஃமின் அவ்வாறு நடப்பவரிடம் பணிவான வார்த்தைகளை கூறி